Hi friends, welcome to our YouTube channel Excellent Educators JCP Academy. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து எந்த வீடியோஸும் வந்திருக்காது. ஸோ நம்ம இப்போது இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோஸ் வந்து ரெகுலர்ஸாக வரும். ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனால என்னால் சரியாக வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு கண்டிப்பாக வீடியோஸ் நமக்கு வந்துடும். உங்களுக்கு எல்லாருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கும். இப்போது ரிசல்ட் வந்த ஆர்ஆர்பி பிஓவும் அண்ட் ஐபிஎஸ் கிளர்க்கு இன்னைக்கு வந்து ஐபிஎஸ் கிளர்க்கும் ஸோ அந்த எக்ஸாம் எனக்கு கிளியர் ஆயிருக்கு. ஸோ ஐபிஎஸ் கிளர்க்கில் எனக்கு இந்தியன் பேங்க் கிடச்சிருக்கு. ஸோ ஆர்ஆர்பி பிஓ எனக்கு தமிழ்நாடு கிராம பேங்க்லேயே எனக்கு கிடச்சிருச்சு. தமிழ்நாடு கிராம பேங்கே எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நான் இதுக்காக என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் நான் பண்ணேன், இதுக்காக என்னென்ன க்ரோத் த்ரூ பண்ணேன், இதில் என்னென்ன மிஸ்டேக்லாம் சரி பண்ணேன், எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், இந்த சோர்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ இது எல்லா விஷயத்தையுமே இந்த சேனலில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டை எக்ஸாமை எவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம் நானும் எழுதுனேன், நானும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அந்த எக்ஸாம் நானும் இங்கே எழுத தான் போகிறேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, கான்செப்டே படிக்காமல் புதுசாக வந்து பேங்க் எக்ஸாம் எழுத வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான வீடியோ கிடையாது. ஸோ இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கும் ரிப்பீட்டர்ஸ்க்கும் தான். ஸோ பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்போ எல்லா ரிசல்ட் வந்திருக்கும், அதில் வந்து இப்போ வரைக்கும் கிளியர் ஆனவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ கிளியர் ஆனவங்களும் இருப்பீங்க, ஸோ ரிப்பீட்டர்ஸும் இருப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சில பேர் டார்கெட் பண்ணுவாங்க, நிறைய பேர் கூட டார்கெட் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, ஆஸ்பிரண்ட்டாக இருக்கவங்களும் சரி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் டார்கெட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, இவங்களால எப்படி டக்குன்னு கிளியர் பண்ண முடியும், ஒரு 3 months தான். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மெயின்ஸ் வந்துடும். உங்களுக்கு அந்த மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான வீடியோ தான் இந்த வீடியோ பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஐ எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 11 வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது வந்து ஆர்பிஐயில் வந்து பெரிய டாஸ்க். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ் எக்ஸாமு, இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ஸ் எக்ஸாமு, இந்த எக்ஸாம்லாம் இப்போ இடையில நடந்த ஓஎஸ்சி அசிஸ்டன்ஸ்லாம் நிறைய ரேஷியோவில் எடுத்திருப்பாங்க. நிறைய ரேஷியோ ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்க்கு எடுத்திருப்பாங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1:10 அந்த ரேஷியோ தான் எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்டர் பண்ணுவாங்க. கட் ஆஃப்ல ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஆர்பிஐ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 90+ தான் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் அதே 90+ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 13 வேகன்சி இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து 51 வேகன்சி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷமும் உங்களுக்கு 90+ கட் ஆஃப் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டெட் ஈஸியாக இருந்தால் தான் உங்களுக்கு 90+ கட் ஆஃப் போகுமே தவிர்த்து உங்களுக்கு ஓரளவு நீங்கள் போடுற மாதிரி கொஞ்சம் ஈஸி டு மார்க்கெட் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு, ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 90+ இருக்காது. அதனால யாரும் பயப்படணும் அவசியம் கிடையாது. 90+ இருக்கிறனால நம்மளால் கிளியர் பண்ண முடியாது, இந்த எக்ஸாம் வந்து 90+னால ப்ரிலிம்ஸே நம்மளால் ஃபெயில் ஆயிடும், அந்த மாதிரி தாட் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து 90+ இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வருஷம் நிறைய பேர் கிளியர் பண்ணலாம். இந்த வருஷம் இந்த ஆர்பிஐ எக்ஸாம் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த 51 வேகன்சி பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 51 வேகன்சி தான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த 51 வேகன்சி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருஷத்தில் ரொம்பவே பெரிய நம்பர். ஸோ இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எல்லாம் கிளியர் பண்ணலாம். இது வரைக்கும் கிளியர் பண்ணாலும் கூட இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். எல்லாருமே ஃபோக்கஸ்டாக படிங்க, ஆர்பிஐ எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து ஸ்ட்ராட்டஜி பற்றி தான். எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி உங்களோட இன்னொரு ஷெடியூல்லாம் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் தான் இந்த வீடியோ. இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக, அதாவது மார்ச் 2லேருந்து மார்ச் எண்டுக்குள்ளே இதுக்கும் தனி ஒரு ஷெடியூல் இருக்குது. என்ன ஷெடியூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷெடியூலில் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மெயின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெடியூல் டைம் டேபிள் மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா மார்னிங் 5:30 ஆர் 5 o'clock இந்த டைமில் நீங்கள் எழுந்திரிச்சிடணும். இந்த டைமில் நீங்கள் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் வந்து மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன்ஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நிறைய படிப்பீங்களோ, நிறைய விஷயம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் நல்லா ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த 5:30 to 7:30, இந்த 5:30 to 7:30ல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபர்ஸ்ட் லோடே படிச்சிருக்காங்க சரிங்களா. நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எதுலேருந்து எது வரை படிக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எப்போ மெயின்ஸ் எக்ஸாம்னா ஜூன் 7. ஸோ நீங்கள் May 20 வரை கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அப்போ நீங்கள் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், May 20. ஸோ இது வந்து 2.5 மாதம். இது பத்தலை, இந்த 2.5 மாதம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் பிப்ரவரி மாதத்துலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். பிப்ரவரிக்கு முன்னாடி போகணும்னு அவசியம் கிடையாது.
பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 20. ஸோ 4 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் நல்லா தரோவாக படிச்சிங்கனாலே இந்த 3.5 மாதத்துலேருந்து நிறைய கொஸ்டின் வரும். நீங்கள் நல்லாவே அட்டன் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஜனவரி மாதம், டிசம்பர் மாதம் தான் போகணும், எந்த அவசியமே இல்லை. நீங்கள் பிப்ரவரி, மார்ச்லேருந்து ஆரம்பித்தாலே உங்களுக்கு நல்ல ஸ்கோரே வரும். ஏன்னா ரீசெண்டாக உள்ள 2 மாதம் 3 மாதத்துல தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின் பேசிஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எழுதி படிங்க. உங்களால் எழுத முடிஞ்சுட்டா எழுதி படிங்க. உங்களால் எழுத முடியல, எனக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து கூட படிங்க, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இதான் ஷெடியூல். நீங்கள் 5:30, 5 o'clock, இதுலேருந்து 7:30, 7 o'clock, இந்த 2 மணி நேரம் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஸோ தென் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 8 o'clockலேருந்து 8லேருந்து 9:30 வரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கணும். சரிங்களா? அந்த நியூஸ் பேப்பர் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளோ காண்டி, நீங்கள் இங்கிலீஷ் ரீடிங் காண்டி. ஏன்னா அந்த ப்ளீம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸ் வரும். இந்த மெயின்ஸ் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் நிறைய வாசிக்கணும், கொஸ்டின் நிறைய ரீட் பண்ணணும். அதை நீங்கள் அந்த ஃபாஸ்ட்டாக போட நீங்கள் வந்து இங்கிலீஷ் நிறைய அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்காண்டி ஹிந்து நியூஸ் பேப்பர் படிங்க. ஹிந்து நியூஸ் பேப்பர் டெய்லியுமே படிங்க. அந்த 1 month நல்லாவே படிங்க. 12 படிங்க, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் படிங்க, உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அதை படிங்க. இது இந்த டைமில் வந்து ஹிந்து பேப்பர் மட்டும் தான் படிக்கணுமா அப்படிலாம் கிடையாது. 1:30, அதாவது பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. நீங்கள் அதில் வந்து 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் நீங்கள் வந்து படிச்சுட்டு நீங்கள் அதில் உள்ள ஒக்காப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அதில் ஒக்காப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஹிந்தி பேப்பர் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒக்காப்ஸ் 15 to 20 ஒக்காப்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டு போட்டு எழுதி வச்சுருங்க. நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டு அதை வந்து டெய்லியுமே ரிவிஷன் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்களோ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் டெய்லி ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு மைண்ட் நல்லா ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 9:30 to 10 இல்லை 9:30 to 10:30 இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 10:30லேருந்து கிட்டத்தட்ட 10:30லேருந்து 12:30 வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளீம்ஸ் எக்ஸாம் போடுங்க. ஸோ ப்ளீம்ஸ் எக்ஸாம் போடுறது எப்படின்னா ஒரு ஆப்லையோ கைட்லைன் கிடையாது, எந்த ஆப்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கைட்லைன் ஆப் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து எக்ஸாமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதை வந்து பார்க்க வந்து எக்ஸாமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி அந்த ஆப் இருக்கும்னால நான் அந்த ஆப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஆப் வச்சுருக்கீங்களோ, ஏதாவது ஆலிபோர்டோ, ப்ராக்டிஸ் மார்க்கோ, எந்த ஆப்னாலும் சரி, நீங்கள் அந்த ஆப்பில் வந்து ஒரு நாளைக்கு கம்பல்சரியாக நீங்கள் ப்ளீம்ஸ் எக்ஸாம் போட்டுருணும். ஒரு ப்ளீம்ஸ் போதுமா அப்படின்னு கேட்டால் ஒரு ப்ளீம்ஸ் போதும் தான். ஏன்னா நீங்கள் வந்து மார்ச் ஃபுல்லாகவே போட போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 29, 28 ப்ளீம்ஸ் கிட்ட நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ப்ளீம்ஸ் ஏன்னா போதும். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ப்ளீம்ஸ் போட்டுட்டு அந்த ப்ளீம்ஸோட கரெக்ஷனை பாருங்கள். சரிங்களா? கரெக்ஷன் பார்க்கும்போது ப்ளீம்ஸ்லாம் கரெக்ஷன் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் கண்டிப்பாக கரெக்ஷன் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஃப்ளோவில் எங்கே மிஸ்டேக் ஆகுது, இங்கிலீஷில் எங்கே மிஸ்டேக் ஆகுது, மேக்ஸ் ரீசனிங்கில் எங்கே மிஸ்டேக் ஆகுது. ஏன்னா நீங்கள் வந்து நல்லா அட்டன் பண்ணணும், ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். நீங்கள் எந்த மிஸ்டேக்கையும் விடக்கூடாது. ப்ளீம்ஸ் எக்ஸாம், அதாவது ஒரிஜினல் எக்ஸாம் சொல்கிறேன். அதனால நீங்கள் மார்க் டெஸ்ட்லேயும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல உங்களுக்கு மிஸ்டேக் வராது. உங்களுக்கு அக்யூரேசி நல்லா வந்துச்சுனாலே உங்களுக்கு மார்க் நல்லா ஏறிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ளீம்ஸ் கம்பல்சரியாக போடுங்க. உங்களுக்கு என்ன ஆப் உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அந்த ஆப்பை நீங்கள் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு ரிவ்யூவும் பார்த்துருங்க. ஸோ 12:30க்கு இது முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்ருங்க. லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் 1:30க்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 செக்ஷன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நமக்கு மெயின்ஸில் என்னென்ன செக்ஷன்லாம் வருது போது பார்த்தீங்கன்னா RBSL மெயின்ஸ் என்ன செக்ஷன்லாம் இருக்கும்னா ரீசனிங், மேக்ஸ், இங்கிலீஷ் இருக்கும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேயும் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மெயின்ஸ் டாபிக் ஒரு நாளைக்கு 2 செக்ஷன் மட்டும் போட்டால் போதும். ஒன்று இங்கிலீஷு, ரீசனிங். சரிங்களா? இல்லைன்னா இங்கிலீஷு, மேக்ஸ். இதை மட்டுமே நீங்கள் அல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் இதை போட்டே இருங்க. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் இங்கிலீஷ், மேக்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து இங்கிலீஷ், ரீசனிங் போடுங்க. டெய்லியுமே நீங்கள் வந்து இங்கிலீஷ் மேண்டட்டரியாக போட்டே ஆகும். சரிங்களா? ஏன்னா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து டச் இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் டெய்லி போட்டே இருந்தால் தான் அதில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிட்டே இருக்கும். மேக்ஸ் கூட நீங்கள் அல்டர்னேட்டிவ் மேக்ஸ், ரீசனிங் கூட அல்டர்னேட்டிவ் போட்டுக்கலாம். இங்கிலீஷ் வந்து டெய்லியுமே போடணும். சரிங்களா? அது போட்டே இருந்து நீங்கள் வந்து 1:30க்கு நீங்கள் ஆரம்பிக்கிங்கன்னா 4 o'clock நீங்கள் முடிச்சிடணும். நான் 2 செக்ஷனல் டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதை கரெக்ஷன் பார்த்து ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே எல்லாம் முடிச்சிடணும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா 5 to 5:30 இதிலேருந்து 7 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ். சரிங்க? இந்த டைமில் நீங்கள் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நீங்கள் எதை பார்த்து படிக்கணும்னா, ஸோ நான் வந்து ஒரு ஆலிபோர்டுன்னு ஒரு மெட்டீரியல் வச்சு நான் படித்தேன். ஸோ நீங்களும் நிறைய மெட்டீரியல் வச்சுருப்பீங்க. அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே போதும். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அந்த டாப்பிக்கை நீங்கள் முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இருந்து நீங்கள் ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ணாலே நீங்கள் மார்ச் 20 இல்லை மார்ச் 25க்குள்ளேயே நீங்கள் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து இந்த டைம் நான் சொன்ன டைம் தான் 5லேருந்து ஈவினிங் 5 o'clock இருந்து 7 வரைக்கும் அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஓகே, ரொம்ப ரொம்ப ஓகே. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த 7:30லேருந்து 9:30
இந்த 2 ஹார்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பீங்க காலையிலே, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம் இன்னைக்கு வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுறீங்க. இன்னைக்கு வந்து மார்ச் 1 கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுறீங்க, சரிங்களா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மார்ச் 2 காலையில படிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப அதை நீங்கள் இந்த டைமில் ரிவிஷன் பண்ணிடுங்க, சரிங்களா? இந்த டைமில் ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா காலையில் படிக்கிறது தான் ரிவிஷன் பண்ணணும் கிடையாது. நீங்கள் எஸ்டர்டே அதுக்கு முந்தின நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வீக்கெண்டு வந்து ரிவிஷன் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லாமல் போயிடும், சரிங்களா? ஏன்னா நீங்கள் திரும்பி வீக்கெண்டு ரிவிஷன் பண்ணணும், நம்ம திரும்பி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா வேண்டாம். இந்த 2 மணி நேரத்திலேயே நீங்கள் பழைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இந்த டைம் தான் கரெக்டான டைம். இந்த டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்ட் நல்லா ஸ்டோர் ஆயிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்காது. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இது நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ 9:30லேருந்து 7:30 to 9:30 இது ஓகே. ஸோ 10:30லேருந்து சாரி இதுக்கப்புறம் நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டு 10:30லேருந்து 11:30 வரைக்கும். ஸோ 11:30 ஓகே. 11:30 நீங்கள் 11:30 வரைக்கும் நீங்கள் படிச்சினா போதும். இந்த 10:30 11:30 இந்த 1 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே ஓகே சரி. இந்த 10:30 to 11:30 நீங்கள் என்ன படிக்கீங்கன்னா, ஒரு கரெக்ஷன் மாதிரி பாருங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு என்னென்ன டாபிக்லாம் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அப்படியே ஒரு அனலைஸ் எடுங்க. அந்த அனலைஸ்ல வந்து நீங்கள் என்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கீங்க, இந்த மிஸ்டேக் நான் அடுத்து பண்ணக்கூடாது. ஒரு நோட் மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு டைரியிலேயோ சின்ன டைரியிலேயோ அதை எழுதி வைங்க. இதுக்கு தனியாக நோட்லாம் நம்ம போடணும் அவசியம் கிடையாது. ஒரு பேப்பர்லேயோ இல்லைன்னா ஒரு A4 ஷீட்லேயோ இல்லைனா ஒரு டைரியிலையோ எழுதி வச்சு, இந்த மாதிரி நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். இதை நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதில் நான் வந்து வீக்காக இருக்கேன், இந்த ஏரியாவில் வீக்காக இருக்கேன், நான் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு உங்களை பற்றி நீங்களே அந்த ஒரு நாளைக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க, சரிங்களா? அந்த 1 மணி நேரம் போதும். நீங்கள் நல்லா யோசிச்சு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க, சரிங்களா? இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க போது நீங்களே என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். அப்படி பண்ணும்போது அது நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ஓவர் கம் பண்ணி சீக்கிரம் கரெக்ட் பண்ணிடுவீங்க, சரிங்க? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த டைரியில் எழுதுங்க. நான் வந்து இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், ஸோ இதை நான் வந்து திருப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் எழுதுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும் தான். உங்களுக்கு இங்கிலீஷும் ரீசனிங் மேக்ஸ் இது ரெண்டுமே அல்டர்னேட்டிவாக போடுங்க. இந்த டைம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்த் ஃபுல்லாகவே இந்த டைம் தான், இந்த ஷெட்யூல் தான், சரிங்களா? இதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் வேறு ஷெட்யூல். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏப்ரல் 11 வந்து உங்களுக்கு வந்து பிலிம்ஸ் எக்ஸாம் வந்துடும். ஸோ ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் நீங்கள் வந்து பிலிம்ஸ் மட்டும் தான் போடணும், சரிங்களா? மெயின்ஸ் டாபிக் எதுவும் போட வேண்டாம். மெயின்ஸ் டாபிக் இங்கிலீஷ் ரீசனிங் வந்து போடுறது, கம்ப்யூட்டர் ஆனர்ஸ் படிக்கிறது தான் வேண்டாம். நீங்கள் வந்து பிலிம்ஸ் எக்ஸாம் போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போகணும். அந்த ஏப்ரல் 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 பிலிம்ஸ் போடுங்க, சரிங்களா? போட்டுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து காலையில் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, மதியம் ரிவிஷன் பண்ணுங்க. காலையில் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஏன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே தான் இருக்கணும். நீங்கள் வந்து பிலிம்ஸ் வருதுன்னு ஒரு 2 வாரம் இல்லை 1 வாரம் கேப் விட்டிங்கன்னா அதை உங்களுக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பிலிம்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 12லேருந்து ஜூன் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மெயின்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பிலிம்ஸ் வந்து ஏப்ரல் 11 முடிஞ்சிடும். ஸோ ஏப்ரல் 12லேருந்து ஜூன் 5 இது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து பிலிம்ஸ் காலையில் வந்து 10:30 to 12:30 நீங்கள் போகிறேன்னு சொன்னாலும், அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபுல் லென்த் மெயின்ஸ் நீங்கள் போடுறீங்க. மினிமம் 1 போட்டுருணும், சரிங்களா? மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம். ஆனால் மினிமம் வந்து கட்டாயமாக ஒரு எக்ஸாம் நீங்கள் போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்த்துருங்க, சரிங்களா? 10:30க்கு ஆரம்பிச்சு 2:30 3 o'clock வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸாம் போட்டு ரிவ்யூ பாருங்கள். உங்களோட அனலைஸ் ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதை வந்து எப்படி நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறீங்க, அது எப்படி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு எல்லாமே நீங்களால் அனலைஸ் பண்ண முடியும், சரிங்களா? அதனால் ஃபுல் லென்த் எக்ஸாம் ஃபுல் லென்த் மார்க் வந்து டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எல்லாம் போட்டுருங்க, ஓகேவா? ஸோ அதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இது ரெண்டுக்குமே வந்து ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க, சரிங்களா? இந்த செக்ஷனல் டெஸ்ட் வந்து எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி கிளர்க் லெவலில் இருக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு எல்லா ஆர்பிஎக்ஸ் எக்ஸாம் எல்லாமே போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க்கை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸாம் உள்ள கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது செக்ஷனல் டெஸ்ட் நீங்கள் போடலாம், ஃப்ரீ ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் எப்படியோ நீங்கள் அதே மாதிரி கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட் போட்டுருங்க. ஏன்னா வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து எல்லாம் ஒரே சிலபஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் மாறலாம். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து நீங்கள் ஆர்பிக் கிளர்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த 4 o'clock வந்து 6 o'clock வந்து நீங்கள் கரெக்டாக இதை முடிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் 7 to 9 இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா,
நீங்க வந்து காலையில வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க. ஸோ மத்தியானம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அந்த ரிவிஷன் எஸ்டர்டே நீங்க அதுக்கு முன்னாடி படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் கண்டிப்பா பண்ணுவீங்க. சரிங்களா? நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் அங்க ரிவிஷன் பண்ணிருங்க. அது போக வந்து ஒகாப்ஸ் படிக்கணும்னாலும் அந்த இடத்துல நீங்க ஒகாப்ஸையும் ரிவிஷன் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு, ஸோ அது வந்து 9:30 to 11:00 இதுல வந்து நீங்க வந்து காலையில என்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போறீங்களோ அதே மாரி தான். பிலிம்ஸ் நீங்க என்ன பண்ணீங்களோ அதே மாரி தான். அதுக்கப்புறம் நீங்க காலையில என்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போறீங்களோ, அத வந்து நீங்க எழுதுறீங்க நோட்ல. சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க. இல்லன்னா வந்து உங்களோட அனலைசிஸ் போடுங்க. நீங்க வந்து நான் மெயின்ஸ் என்னென்ன தப்புலாம் பண்றேன், எப்படி நீங்க பிலிம்ஸ்க்கு அனலைஸ் போட்டீங்களோ, அதே மாரி மெயின்ஸ்க்கு ஒரு அனலைஸ் போடுங்க. இத வந்து நீங்க 1 1/2 மாசத்துக்கு நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கே தெரியும். நான் எந்த இடத்துல தப்பு பண்றேன், அத எப்படி சரி பண்றேன்னு வந்து உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இது கரெக்ட்டா அந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணீங்கனாலே, நீங்க ஜூன் லெவல்லருந்து நீங்க ஓரளவுக்கு நீங்க தயாராயிருவீங்க. சரிங்களா? ஜூன் 6 வந்து நீங்க எக்ஸாம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஜூன் 6 வந்து நீங்க மைண்ட் நல்லா ஃப்ரீயா வச்சுக்கோங்க. சரிங்களா? எத பத்தியுமே யோசிக்காதீங்க. நான் ஆர்ஆர்பி பியூல அதான் பண்ணேன். எக்ஸாம்க்கு முன்னால வந்து ரொம்ப ஜாலியா இருந்தேன். ரொம்ப வெளியலாம் சுத்திட்டு, ரொம்ப ஜாலியா இருந்தேன். நாளைக்கு எக்ஸாம்னு அந்த பயம் எதுவுமே இல்ல. சரிங்களா? ஸோ அந்த மாரி நீங்களும் ஜூன் அந்த ஒரு நாள் அந்த எக்ஸாம்க்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து நல்லா ஃப்ரீ மைண்ட் செட்டா ஃப்ரீயா இருங்க. ஸோ இந்த ஷெட்யூல வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? நானும் ஐபிஎஸ் கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன் தான். ஸோ இந்த எக்ஸாம் வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆஸ்பிரன்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த எக்ஸாம் கண்டிப்பா எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் வந்து நீங்க ஃபோகஸ்டா படிங்க. கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஏன்னா 53 வேகன்சின்றது ஒரு பெரிய வேகன்சி. ஒரு 3, 4 வருஷத்துல வந்து 53 வேகன்சி வந்து வரல. ஸோ இந்த வேகன்சி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் நல்லா ஃபோகஸ்டாவே படிங்க. சரிங்களா? கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். இதுவரைக்கும் என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணலனாலும் சரி, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் உங்களால. சரிங்களா? பிகினர்ஸாவும் சரி, ரிப்பீட்டர்ஸாவும் சரி, கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஃபோகஸ்டா படிங்க. இது சம்மந்தமா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் சம்மந்தமா என்னென்ன அப்டேட்லாம் வருது, இப்படிலாம் படிக்கணும். இதுக்கப்புறம் நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா கண்டிப்பா அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்த எந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி பிஓல வந்து கொஸ்டின் செலக்ஷன் பண்ணி நான் எவ்வளோ மார்க் இம்ப்ரூவ் பண்ணேன். ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பேன். ஸோ டீட்டெயில்டா என்னென்ன பண்ணேன், எத சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு டீட்டெயில்டா ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். பேசி ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ அந்த வீடியோவும் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஆர்ஆர்பி பிஓல என்னலாம் பண்ணேன்னு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்பி அசிஸ்டன்ட்க்காக தான். ஆர்பி அசிஸ்டன்ட் எப்படி ஃபாலோ பண்ண போறீங்க? ஏன்னா உங்க கூட சேர்ந்து நானும் படிக்க போறேன். அப்போ நான் படிக்க போகும்போது நான் என்னலாம் ஃபேஸ் பண்றேன், நான் என்னலாம் தப்பு பண்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த யூடியூப் சேனல் நான் ஓகே போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க என்னோட சேனலை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நான் வீடியோஸ் சம்மந்தமா போட்டது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல இது ஃபுல்லா வீடியோ வரும். கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸு, என்னோட மிஸ்டேக்ஸு, நான் என்னலாம் பார்த்துக்கிட்டேன், இதெல்லாம் வந்து கடந்து வந்திருக்கேன், எவ்வளோ குரோத் பண்ணியிருக்கேன், எவ்வளோ மிஸ்டேக்ஸை லேர்ன் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் வந்து யூடியூப்லயோ கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.